வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்டுக்கு வந்த விருந்தாளிய வாங்கன்னு கூப்பிடணும்னு எங்க வீட்டு பெரியவங்க எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதனாலதான் கூப்பிட்டேன். ஆனா என் வீட்டுக்கு விருந்தாளியா வர தகுதி உனக்கு இருக்கான்னு நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. பெத்தவங்களோட விருப்பம் முக்கியம் இல்ல, என் புள்ளையோட விருப்பம் தான் முக்கியம்னு அந்த கெட்டு போனவளை என் புள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஹனிமூனுக்கும் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டல. இன்னும் வேற என்னெல்லாம் பண்ணி என் குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க? சீமந்தம் ஏதாவது பண்ண போறியா? எதா இருந்தாலும் என்கிட்ட பேச வேணாம், அவங்கிட்டயே பேசிக்கோ. துளசி, இவரோட சூப்பர்வைசரை கூப்பிடு. அம்மா, நான் அன்பை பார்த்து பேச வரல, உங்களை பார்த்து தான் பேச வந்திருக்கேன். என்கிட்ட பேச என்ன இருக்கு? பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கலாமா, ஆனா செஞ்ச தப்புக்கு மன்னிப்புன்னு ஒண்ணு கேட்கணும்ல. அத கேட்க தான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் உங்க புள்ள மாதிரின்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்த நம்புன. அதுக்கப்புறம் என் புள்ளதான் உன்னை கொல்ல வந்தான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனுக்கு நல்ல அடி வாங்கி கொடுத்த. அதுக்கப்புறம் நான் பண்ணதெல்லாம் தப்பு, என்ன மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்க வந்த. அப்பவும் நான் உன்னை நம்பினேன். ஆனா என்னைக்கு எனக்கே தெரியாம திட்டம் போட்டு அவளை என் புள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவனோட வாழ்க்கையை அழிச்சியோ, இதுக்கு மேல உன்னை நம்ப நான் தயாரா இல்ல. நீ என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா என் கோவம் போயிடும்னு நினைச்சியா? அம்மா, உங்க கோவம் அவ்வளவு சீக்கிரத்துல குறையாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் பண்ண காரியம் அப்படி. ஆனா அன்புக்காக முதல்ல இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ரொம்ப ஜென்யூனா தான் இங்க வந்திருக்கேன். உங்களை ஏமாத்தணும்னு நினைச்சதே இல்ல. துளசிக்கும் அன்புக்கும் நிச்சயதார்த்த தேதியா நீங்க பேசும்போது நான் வந்து தடுத்தது கூட அன்பு ஆசைப்பட்ட பொண்ண அவன் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான். நீங்க அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு தெரியாம அந்த கல்யாணத்தை பண்ணிருக்க மாட்டேன். ஆனந்தியோட நிலைமைக்கு காரணம் அன்புன்னு நினைச்சுதான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணமே பண்ணி வச்சேன். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் செஞ்சது மன்னிக்க முடியாத தப்புதான். ஆனா நீங்க மன்னிப்பு கொடுக்கலன்னா என் மனசு ஆறாதுமா. உங்க கோவம் குறையிற வரைக்கும் என்ன எவ்வளவு வேணா திட்டுங்க, ஆனா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. வேணும்னா உங்க கால்ல விழுறம்மா. சார், சார், நீங்க எதுக்கு சார் அவங்க காலில் விழ போறீங்க? அந்த அளவுக்கு நீங்க எதுவும் தப்பு பண்ணல சார். இல்ல அன்பு, பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆனா நீ மன்னிப்பு கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதுவும் பெருந்தன்மை. ஆனா என்னால உங்க அம்மாவுக்கு உண்டான மன உளைச்சலுக்கு நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அது மட்டும் இல்ல, நான் பண்ண தப்ப நீ பெருசா எடுத்துக்காதது கூட ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா ஆனந்திய விருப்பப்பட்டு தான் நீ கல்யாணம் பண்ணிருக்க. அதுக்கு நான் ஒரு விதத்துல சப்போர்ட்டா இருந்திருக்கேன். ஆனா இவங்க அப்படி இல்ல. எவ்வளவு கனவு உன் மேல வச்சிருந்தாங்க. அந்த கனவுல நான் அழிச்சிட்டேன் அன்பு. அம்மா, நான் சத்தியமா சொல்றேன், அன்புதான் ஆனந்தியோட நிலைமைக்கு காரணம்னு நான் மனசுல நினைச்சதுனாலதான் இப்படி ஒரு தப்பான முடிவெடுத்து இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேனே தவிர மனசாரே உங்களை கஷ்டப்படுத்தணும்னோ அன்பு மேல பழி போடணும்னு நினைச்சலாம் நான் எதுவும் செய்யலம்மா. படிச்சா மட்டும் போதாது, பணக்காசு இருக்கிற வீட்டுல பிறந்தா மட்டும் போதாது, எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிற பக்குவம் வேணும்னு இப்பதான் எனக்கு புரியுது. இப்பதான் அந்த ஞானம் உனக்கு வருதா? நான் அன்னைக்கு கோயில்ல அப்படி புலம்பும் போது நீ எவ்வளவு திமிரா பேசிட்டு இருந்த. அம்மா, அதெல்லாம் தப்புன்னு உணர்ந்துதாம்மா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையால என் குடும்பத்துக்கு ஏற்பட்ட கரைய உன்னால தொடச்சிட முடியுமா? நான் உன்னை என் புள்ளையாதான் நினைச்சேன். ஆனா நம்ப வச்சு
என் கழுத்தை அறுத்துட்டல